வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என்றும் தகவல். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்பு. 1ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் கொலப்பள்ளியில் 30 அடி கிணற்றில் விழுந்த குட்டி யானை 11 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்பு. பக்கவாட்டில் ஜேசிபி மூலம் குழி தோண்டி மீட்ட வனத்துறை. நியூஸ் 18 செய்தி எதிரொலியால் வெளிச்சத்தை காணவிருக்கும் கொடைக்கானல் கிராம மக்கள். மின்சாரம், சுகாதார வசதிகள் இல்லை என்று செய்தி வெளியிட்ட நிலையில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு. தமிழ்நாடு முழுவதும் ஆர்டிஓ அலுவலகங்களில் மின்சார கார்களுக்கான வாகன பதிவு நிறுத்தம். திங்கட்கிழமை முதல் சுமார் 3000 மின்சார கார்கள் பதிவு செய்யப்படவில்லை என்றும் தகவல். 3 நாள் பயணமாக நாளை மாலை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவேகானந்தர் பாறையில் 2 நாட்கள் இரவு பகலாக தியானத்தில் ஈடுபடுகிறார். தடை விதிக்கப்பட்ட காலகட்டத்தில் பிரதமர் மோடி மறைமுக பரப்புரை. விவேகானந்தர் பாறையில் பிரதமர் தியானம் செய்வது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். கடவுள் நம்பிக்கை உள்ள ஜெயலலிதாவை மத தலைவராக மாற்ற பாஜக முயற்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். ராமர் கோவில் விவகாரத்தில் இரு மதங்களுக்கும் பொதுவாக இருந்ததாக ஜெயலலிதாவின் ஆடியோவை வெளியிட்டு விளக்கம். இரு மதங்களையும் சார்ந்த தலைவர்கள் ஒரு இடத்தில் கூடி கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்ற நம் வேண்டுகோளை தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறோம். அதைத்தான் இரு மதங்களையும் சேர்ந்த மக்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். பிரச்சனைக்கும் தக்க பரிகாரம் கிடைக்கும், நாட்டு நலனுக்கும் உகந்ததாக இருக்கும். பிரதமர் மோடி வெற்றி பெறுவாரா என்ற கேள்விக்கு அரசியல் வேண்டாம் என்று பதிலளித்த ரஜினிகாந்த். மீண்டும் மோடி ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கறீங்களா சார்? இமயமலைக்கு புறப்பட்டு சென்றார். தோள்பட்டை எலும்பு முறிவுக்காக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் வைகோவுக்கு அறுவை சிகிச்சை. முழு ஆரோக்கியத்துடன் விரைவில் வருவேன் என்ற நம்பிக்கை. முழு ஆரோக்கியத்தோடு வருவேன். எனக்கு முன்பு போல இயங்க முடியுமா என்று மட்டும் யாரும் சந்தேகப்பட வேண்டாம். நான் உழைப்பு என்பதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர் என்பதை கலைஞரே சொல்லியிருக்கிறார். 4 கோடி ரூபாய் பறிமுதல் வழக்கில் நைனா நாகேந்திரன் உட்பட 4 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன். சென்னை அலுவலகத்தில் மே 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. மயிலாடுதுறை அருகே மேற்கு வங்க விவசாய கூலிகளை பயன்படுத்தி நடக்கும் நடவு பணி. குறைவான கூலி என்பதால் பயன்படுத்துவதாக நில உரிமையாளர்கள் தகவல். கோவையில் மருத்துவமனையில் திருட வந்ததாக நினைத்து கொல்லப்பட்டவரின் உடலை பெற உறவினர்கள் மறுப்பு. முதல் தகவல் அறிக்கையில் முழுமையான விவரங்கள் இல்லை என்று காவல்துறையுடன் வாக்குவாதம். இறுதிக்கட்டத்தில் கிளாம்பாக்கம் ஆம்னி பேருந்து நிலைய பணிகள். ஜூன் 1ஆம் தேதி முதல் சென்னைக்கு ஆம்னி பேருந்துகள் அனுமதிக்கப்படாது என்று தகவல். காதல் தொடர்பான பேட்டியை அனுமதியின்றி யூடியூபில் ஒளிபரப்புவதாக எலிமருந்து சாப்பிட்டு இளம்பெண் தற்கொலைக்கு முயற்சி. யூடியூப் சேனல் உரிமையாளர், பேட்டியெடுத்த பெண் உட்பட 3 பேர் கைது. தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்பட்டாலும் இறுதி சுற்றுக்கு பின்புதான் விவரம் அறிவிக்கப்படும். சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் பேட்டி.
திண்டுக்கல் காய்கறி சந்தையில் 150 ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு கட்டு கொத்தமல்லி, மிளகாய் கிலோ 120 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கோவை தனியார் மருத்துவமனையில் ராஜா என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் முதல் தகவல் அறிக்கையில் முழுமையான தகவல்கள் இல்லை என்று கூறி உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, விவரங்கள். நந்தா, கோவை KMCH மருத்துவமனையில் திருட வந்ததாக கூறி ராஜா என்பவர் அடித்துக் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரை 8 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் ராஜாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பிரேத பரிசோதனை நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் முதல் தகவல் அறிக்கையில் போதுமான தகவல்கள் இல்லை என கூறி உறவினர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை சமரசப்படுத்தி இருக்கிறார்கள். தற்போது இறந்த ராஜாவின் மனைவி நம்முடைய இருக்கார், அவரிடம் பேசலாம். காவல்துறை தரப்புல என்ன சொன்னாங்க? முதல் தகவல் அறிக்கையில் உங்களுக்கு என்ன திருப்தி இல்லை? இல்ல, காவல்துறை எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் KMC ஹாஸ்பிட்டல்ல மேனேஜ்மெண்ட்டை நாங்க பார்க்கணும் அப்படின்னும். அதுக்கப்புறம் DC சொன்னாரு, அங்க ஹாஸ்பிட்டல்ல நடந்த CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் உங்களுக்கு பாடியை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க கண்ணில் காட்டிட்டு தான் கொடுப்பினாங்க. இன்னும் என் கண்ணில் காட்டல, அந்த ஃபுட்டேஜையும் காட்டல, அப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட்டையும் என் கண்ணில் பார்க்கல. அதுதான் எனக்கு இப்போ பெரிய ஆதங்கமாக இருக்கு. உயிரும் போய் என் புள்ள நான் எல்லாருமே இன்னைக்கு அனாதையே தவிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த CCTV ஃபுட்டேஜ் நாங்கள் பார்க்கணும். எங்களுக்கு காவல்துறை அதுக்கு உதவி பண்ணணும். என் புருஷனை எப்படியெல்லாம் தாக்கியிருக்காங்கன்னு அந்த CCTV ஃபுட்டேஜை நான் பார்த்தே ஆகணும். கணவர் மட்டும்தான் இருந்தாரா? கூட வேற யார் இருந்தாங்க? என் கணவர் கூட இன்னொருத்தர் இருந்தாருன்னு சொல்லி போலீஸ்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த 3 பேரு அந்த போட்டோல காட்டினாங்க. அவங்கெல்லாம் வரல. என் புருஷனை தூக்கி கொடுத்தாச்சு. அவன் உயிரோட இருக்கானா இல்லையா இல்ல அவன் என்ன ஆனாங்கிறது எங்களுக்கு தெரியல. உடல் வாங்கிக்கிறீங்களா? இப்ப என்ன முடிவு எடுத்துறீங்க? உடலை வாங்குறதுக்கு முன்னாடி நான் CCTV ஃபுட்டேஜை மட்டும் பார்க்கணும். நேத்து கூட DC சொன்னாரு, அவர் மேல நம்பிக்கை வச்சுதான் நான் இந்த அளவுக்கு வந்தேன். அவர் CCTV ஃபுட்டேஜ் உங்களுக்கு கம்பல்சரி நான் காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்க பாடியை வாங்கிக்கோங்கன்னாங்க. அதனால நாங்க அந்த ஃபுட்டேஜை பார்க்கணும். அதுதான் என்னோட கோரிக்கை இப்போதைக்கு. இதை பண்ணிட்டா நாங்க பாடியை வாங்கிடுவோம். இறுதியாக நடந்த அந்த CCTV காட்சிகளை தாங்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் எனவும் அதுவரை உடலை வாங்கப் போவதில்லை எனவும் தெரிவித்திருக்கின்றனர். CCTV காட்சிகளை பார்த்த பின்னர் உடலை பெற்றுக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் ராஜாவுடன் மற்றும் ஒரு நபர் இருந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த நபர் யார், அவரும் தாக்கப்பட்டாரா, அவர் எங்கிருக்கிறார் என்பது குறித்த விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த நபர் தற்பொழுது தலைமுறையாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த நபரையும் தேடக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனிடையே முதல் கட்டமாக அந்த மருத்துவமனையுடைய துணைத் தலைவர் நாராயணன் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வழக்கில் இது தொடர்புடைய மேலும் பலரை காவல்துறையினர் தேடி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி குருசாமி, விரிவான விவரங்களுக்கு.